பூத்தட்டு திருவிழா வெளியூர் கோயிலேருந்து வெளியூர் ஜனங்க நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. ஒரே ஊரில் இருக்க 2 கோயில், அதாவது ஒரு கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்து இன்னொரு கோயிலில் கொண்டு போய் செலுத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி தாங்க எங்கள் ஊரில் அன்றைக்கி நடந்துச்சு. அன்றைக்கி எனக்கே அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நான் போன ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் பூத்தட்டு வரும். இந்த கோயிலுக்கு தான் இன்னொரு கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இன்னொரு கோயில் தான் இப்போ நம்ம போயிருக்க கோயில். இந்த கோயிலில் அவ்வளோ பூத்தட்டுங்க, ரொம்ப அழகழகழகாக அடிக்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது நெற்குப்பையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்துக்கிட்டு பிடாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் செலுத்துவாங்க. இந்த பூத்தட்டு நான் தான் எடுக்கணும், நீ தான் எடுக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி யார் வேணால் கொண்டு வந்து பூ செலுத்தலாம். பூத்தட்டு திருவிழா வெளியூர் கோயிலேருந்து வெளியூர் ஜனங்க நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. ஒரே ஊரில் இருக்க 2 கோயில், அதாவது ஒரு கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்து இன்னொரு கோயிலில் கொண்டு போய் செலுத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி தாங்க எங்கள் ஊரில் அன்றைக்கி நடந்துச்சு. அன்றைக்கி எனக்கே அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நான் போன ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் பூத்தட்டு வரும். இந்த கோயிலுக்கு தான் இன்னொரு கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இன்னொரு கோயில் தான் இப்போ நம்ம போயிருக்க கோயில். இந்த கோயிலில் அவ்வளோ பூத்தட்டுங்க, ரொம்ப அழகழகழகாக அடிக்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது நெற்குப்பையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயிலேருந்து பூத்தட்டை எடுத்துக்கிட்டு பிடாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் செலுத்துவாங்க. இந்த பூத்தட்டு நான் தான் எடுக்கணும், நீ தான் எடுக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி யார் வேணால் கொண்டு வந்து பூ செலுத்தலாம்.